Chalpees Academy, Elite, YouTube and WhatsApp coach. வருகின்ற பிஜிடிஆர்பி தேர்வெழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது பிஜிடிஆர்பி 2026-27 தமிழ் தகுதி தேர்வுக்கான வீடியோவாகும். இலவச வகுப்பு 12, 50க்கு 50 மதிப்பெண்கள் பெறுவது உறுதி. உங்கள் சாக்பீஸ் அகாடமியில் இந்த பயிற்சியானது இலவசமாக யூடியூப் சேனலில் நடத்துகிறது. இந்த பயிற்சியினுடைய மெட்டீரியல்களும் அதிலிருந்து புத்தம் புதிய வினாக்கள் எடுக்கப்பட்டு தேர்வு பயிற்சியும் தினந்தோறும் நடைபெற்று கொண்டுள்ளது. அந்த பயிற்சியில் நீங்கள் சேர்ந்து பயிற்சி பெற விரும்பினீர்கள் என்றால் கட்டணம் கட்டி சேர வேண்டும். அதற்குரிய தகவல்கள் பெறுவதற்கு இந்த வீடியோவில் காண்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ இந்த தமிழ் தகுதி தேர்வு பாடத்திற்கு போகலாம். இது 10ஆம் வகுப்பு தரத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு பாடங்களிலிருந்து இயல் 3 கூட்டாஞ்சோறு பண்பாடை பற்றிய ஒரு பாடமாகும். இது உரைநடையாக வழங்கப்படுகிறது. விருந்து போற்றுதும் அப்படின்ற தலைப்பில் தான் இது வழங்கப்பட்டுள்ளது. அந்த விருந்து அப்படின்னா என்ன அப்படின்றதனுடைய புகழை பற்றி சொல்வது தான் இந்த பாடம். விருந்தோம்பல் அப்படின்னாலே நம்ம தமிழ்நாட்டில் அதுக்குன்னு பல சிறப்புகள் உள்ளன. அந்த விருந்தோம்பலை பற்றி தான் இந்த பாடம் நமக்கு பல தகவல்களை தருகிறது. இப்போ பாருங்கள், இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, தம் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை முகமலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதே விருந்தோம்பல் எனப்படும் அப்படின்னு சொல்லி விருந்தோம்பலுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. தான் வீட்டுக்கு யார் வர்றாங்களோ அவங்கள முகமலர்ச்சியோடு முதல்ல வரவேற்கணும். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் தூங்குறதுக்கு இடமும் கொடுத்து அவங்களுக்கு அவங்க மேலே அன்பை செலுத்துவது தான் விருந்தோம்பல் எனப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. முன்பின் தெரியாத அறியாத புதியவர்களே விருந்தினர் ஆவர். இந்த விருந்தினர்னு யாரை சொல்லணும், கெஸ்ட்டுன்னு யாரை சொல்லணும்னா, யாருன்னே தெரியாதவங்க நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் அவங்க விருந்தினர். நம்ம சொந்தக்காரங்களை தான் இந்த காலத்தில் விருந்தினர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு தர்றோம். விருந்தினர்னால் நம்ம தமிழ் மொழியில் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்பின் தெரியாதவர்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க தான் விருந்தினர். நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வர்றவங்கள சொந்தக்காரங்கன்னு தான் சொல்லணும். அவங்கள நம்ம விருந்தினராக சொல்லக்கூடாது. இப்போ விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியிருக்கிறாரு. ஸோ விருந்து அப்படின்றதனுடைய புகழை பற்றி சொல்லக்கூடிய நூல்களை பற்றியும் அதை கூறியவர்கள் பற்றியும் தான் இதில் வரிக்கு வரி தந்திருக்கிறாங்க. இப்போ அதே விளக்கத்தை திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறார். திருவள்ளுவர் விருந்தோம்பல் பற்றி இல்லறவியல் என்ற அதிகாரத்தில் வலியுறுத்தி கூறியிருக்கிறார். அந்த இல்லறவியலில் திருவள்ளுவரே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, விருந்தோம்பலை பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்கிறார். என்ன, இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்கிறார். இல்லறம்னு ஒன்று நடக்கணும்னாலே விருந்தோம்பல் செய்தல் அதன் பொருட்டே தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு இல்லறம் நடக்கணும்னாலே அங்கே விருந்தோம்பல் இருந்தே ஆகணுன்றதான் அதோட கருத்து. அடுத்து பார்த்திங்கன்னா, மோப்பக்குழையும் அனிச்சம் என்ற குறளில் முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ திருக்குறளில் மோப்பக்குழையும் அனிச்சம் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு குறள் உண்டு. அந்த குறளில் என்ன சொல்ல வர்றாருன்னா, முகத்தை சுளிக்கக்கூடாது, அதை முகமலர்ச்சியோடு தான் யாரையும் விருந்தினரை வரவேற்கணும் அப்படின்றத வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த விருந்தோம்பலை பற்றி, இந்த விருந்தை பற்றி மிகப்பெரிய புகழாக சொல்லப்படுகிறது. கண்ணகி கோவலனை பிரிந்து வாழும்போது அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணியே வருந்துவதாக இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். அதாவது கண்ணகி தன் கணவனை பிரிந்து இருந்ததை விட அந்த நாளில் விருந்தினர்களை உபசரிக்க முடியலையே அப்படின்னு வருத்தமுற்றதாகத்தான் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாராம்.
அடுத்து பாருங்க, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். கம்பர் இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்கிறாருன்னா, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள், இந்த கல்வியும் செல்வமும் படிப்பறிவும் நிறைய செல்வ வளமும் இருக்கிற பெண்கள் தான் விருந்தும் ஈகையும் செய்வார்களாம். விருந்து கொடுப்பதே அந்த படித்த பெண்களும் செல்வ அதிகமாக வச்சிருக்கிற பெண்களும் கட்டாயம் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிடுகிறார். விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை உவமையாக கலிங்கத்து பரணியில் ஜெயங்கொண்டார் கூறியுள்ளார். ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி எழுதினவர். அதில் கூட விருந்தினருக்கு உணவிடுபவர்கள் எப்பொழுதுமே முகமலர்ச்சியோடு விருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்தது பாருங்க, அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது. அமிழ்தமே கிடைச்சாலும் தாமே உண்ணு விடக்கூடாது, அதாவது சாப்பிட்டு விடக்கூடாது. பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர் என்று புறநானூறு பாடல் 182 சொல்லப்பட்டிருக்கு. அந்த 182வது பாடல் எப்படி இருக்குன்னா, உண்டால் அம்ம இந்திரர் அமிழ்தம் இணையவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே என்று கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி குறிப்பிட்டுள்ளார். ஸோ அந்த கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதின்னு பேர் வச்சவர் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது அமிர்தமே ஆனாலும் தாமே உண்ணாது, பிறருக்கும் கொடுப்பவங்க தான் நல்லவங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு தமிழருக்கு உண்டு என்பதனை அல்லீல் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் என்று நற்றிணை 142வது பாடலில் குறிப்பிடுகிறது. ஸோ நடு சாமத்தில் கூட விருந்தினர் வந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, விருந்தினர் அப்படின்னா முன்பின் தெரியாதவர்கள் தான், சொந்தக்காரங்க கிடையாது. ஸோ நடு இரவில் வந்தால் கூட அவங்களுக்கு விருந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது நற்றிணை 142வது பாடலில் அப்படி சொல்லுது. ஸோ மகிழ்ந்து வரவேற்று வழங்கணும் அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், தானியம் ஏதுமில்லாத நிலையில், நம்ம வீட்டில் தானியங்களே இல்லாத நிலையில் கூட யாராவது விருந்தினர் வந்துட்டாங்கன்னா, விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள் தலைவி என்று புறநானூறு பாடல் 333 காட்சிப்படுத்துகிறது. அந்த கதையில் பார்த்திங்கன்னா, புறநானூரில் தலைவி என்ன பண்ணுவாங்கன்னா, தானியமே இல்லைன்னா கூட விதைக்காக வச்சுருந்த அந்த திணையை உரலில் போட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள் என்று புறநானூறு கூறுகிறது. அப்போ இதிலிருந்து அந்த விருந்தோம்பல் அப்படின்ற பண்பு தமிழர்கள்கிட்ட எப்படி அந்த காலத்தில் இருந்திருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது. இப்போ இந்த பக்கத்தில் பாருங்கள், ரொம்ப முக்கியமானது விருந்தோம்பலினுடைய புகழை பற்றி ரொம்ப முக்கியமானதாக சொல்கிறாங்க. இப்போ முந்தின நாள் வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த தன் பழைய வாளை பணயம் வைத்தான் தலைவன். மறுநாளும் விருந்தினர் வந்ததால் தன் கருங்கோட்டு சீறி யாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு பாடல் 316. அதாவது புறநானூரில் ஒரு தலைவன் இருந்திருக்கிறான். அந்த தலைவன் முதல் நாள் ஒரு விருந்தினர் வந்திருக்கிறாரு, அவருக்கு விருந்து கொடுப்பதற்காக தன்னுடைய இரும்பினால் செய்யப்பட்ட வாளை பணயம் வைத்தான் தலைவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பணயம் அப்படின்றது அடகு வைத்தல்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஸோ அடகு வச்சுட்டு அதில் அந்த பணத்தை வச்சு அவருக்கு விருந்தளிச்சிருக்கான். மறுநாளும் அதே மாதிரி முன்பின் தெரியாத விருந்தினர் வந்திருக்கிறாங்க அவன் வீட்டுக்கு. ஸோ அதனால் தன்னோட ரொம்ப முக்கியமான கருவியான கருங்கோட்டு சீறி யாழ் அப்படின்ற கருவியை பணையம் வச்சுட்டு அதை வச்சு விருந்தளிச்சிருக்கிறான் அப்படின்னு அந்த விருந்தளித்தல் அப்படின்றதனுடைய முக்கியத்துவத்தை புறநானூறு பாடல் 316 சிறப்பாக கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நெய்தல் நிலத்தைச் சேர்ந்தவர்கள் பாணர்களை வரவேற்று
குழல் மீன் கறியும் உணவும் கொடுத்தனர் என்கிறது சிறுபானாற்றுப்படை அடி 160லிருந்து 163. இந்த அடியில் அந்த சிறுபானாற்றுப்படை அப்படின்ற அந்த நூலில் நெய்தல் நிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், பாணர்கள் வந்தாங்கன்னா அவங்கள வரவேற்று குழல் மீன் கறியும் உணவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த விருந்தோம்பல்ன்றதனுடைய சிறப்பை சொல்கிறதுக்கு தான் நெய்தல் நிலத்தில் வந்து மீன் தான் அதிகமாக கிடைக்கும். ஸோ மீன் கறியும் உணவும் கொடுத்து விருந்து உபசரித்திருக்கிறாங்க நம்ம தமிழர்கள் இதற்கு முந்தைய காலகட்டத்தில். இரவில் வீட்டின் பெரிய நுழைவாயிலை மூடுவதற்கு முன்னர், அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பெரிய நுழைவாயில் இருக்கும், அதை மூடுவதற்கு முன்னாடி உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளனரா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததை அந்த காலத்தில் கேட்டிருந்துருக்குறாங்க. யாராவது சாப்பிடாதவங்க இருக்கீங்களாப்பா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த வழக்கம் இருந்ததை எந்த பாட்டில் சொல்கிறாங்கன்னா, பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் ஒளீரோ என்று குறுந்தொகை பாடல் 118 புலப்படுத்துகின்றன. இந்த பாடல் என்ன பண்ணுது அப்படின்னா, யாராவது வெளியில் இருக்கிறீங்களா அப்படின்ற அந்த கேள்வியை கேட்டிருக்கிறதாக குறுந்தொகை பாடல் சொல்கிறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வரிகள். இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்கலாம், இதனுடைய அர்த்தத்தை கேட்கலாம், எப்படி வேணும்னாலும் கேட்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் ஒரு சின்ன பாக்ஸில் இதை கொடுத்துருக்குறாங்க. அதாவது இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு என்று விருந்தோம்பலின் புகழ்பாடும் கவிதையை கா. அம்சப்பிரியா என்பவர் எழுதியுள்ளார். இது தற்போதைய கவிதை. இந்த காலகட்டத்துக்கு ஏற்றது போல் இது எழுதப்பட்டுள்ளது. இட்லின்ற வகை வந்து தற்போதைய காலத்தில் தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த காலத்தில் இருந்ததாக எந்த புத்தகத்திலும் நமக்கு தெரியவில்லை. ஸோ இந்த காலத்து கவிதையை தான் அதில் கொடுத்துருக்குறாங்க, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, விருந்தளிப்பது குறைந்ததால், அந்த காலத்திலேயே விருந்தளிப்பது குறைஞ்சிருக்கு. ஸோ அப்பொழுது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நாயக்கர் மற்றும் மராட்டியர் ஆட்சி காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் வழி செல்வோர்க்காக கட்டப்பட்டன. சத்திரங்கள்னு வச்சுருப்பாங்க. வழிப்போக்கர்கள் இருப்பாங்க, தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ அல்லது வியாபாரத்திற்காகவோ போய்கிட்டு இருப்பாங்க, வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவர்களெல்லாம் சாப்பிட்டுட்டு தங்கிட்டு போகிறதுக்காக கட்டப்பட்டவைகள் சத்திரங்கள், அன்னச்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க. தங்கிட்டு போக முடியும், சாப்பிட்டுட்டும் போக முடியும், பணம் எதுவும் கொடுக்க வேண்டியது இருக்காது. அப்படிப்பட்ட காலம்லாம் இருந்திருக்கு. அது யார் காலத்தில்னா, நாயக்கர் மற்றும் மராட்டியர் காலத்தில் கட்டியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, விருந்து உபசரிப்பதில் ரொம்ப முக்கிய விஷயமானது என்னென்னா, தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நமது மரபாக கருதப்படுகிறது. தலைவாழை இலை போட்டு தான் விருந்தினருக்கு உணவளிப்பாங்களாம் அந்த காலத்தில். ஸோ உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதியும் வலப்பக்கம் இலையின் விரிந்த பகுதியும் வர வேண்டும். இந்த விஷயம் விசேஷ வீடுகளில் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு வீடுகள்லையும் இலை போடும் பொழுது விரிந்த பகுதி வலதுகை பக்கமும் குறுகிய பகுதி இடக்கை பக்கமும் வச்சிருப்பாங்க. ஏனென்றால் வலது கையால் உணவு உண்ணும் பழக்கமுடையவர்கள் நாம் அதிகமாக வலது கையில் தான் சாப்பிடுவோம். அதனால தான் அந்த பழக்கம் நம் தமிழர்களிடையே அந்த காலத்திலிருந்தே இருக்கிறது, இன்றும் கூட இருக்கிறது. ஏன் அப்படி இலைய வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலையின் இடது ஓரத்தில் உப்பு, ஊறுகாய், இனிப்பு முதலிய சிறிய உணவு வகைகளையும், வலது ஓரத்தில் காய்கறி, கீரை, கூட்டு முதலான பெரிய உணவு வகைகளையும், நடுவில் சோறும் வைத்து எடுத்து உண்ண வசதியாக பரிமாறுவார்கள். இதற்காகத்தான் இலையை அப்படி வச்சுருக்கிறாங்க. அந்த குறுகிய ஓரத்தில் சின்ன சின்ன பொருட்களையும், வலது பக்கத்தில் அதாவது பெரிய பக்கத்தில் வந்து கூட்டு, பொரியல் இந்த மாதிரி பொருள்களை வச்சுட்டு நடுவில் சோறை போட்டு குழம்பு ஊற்றி நமக்கு விருந்து படைக்கிறார்கள். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள், இந்ததும் ஒரு வரியில் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, அமெரிக்காவின்
மின்னசோட்டா தமிழ்ச் சங்கம், அந்த அமெரிக்காவில் இருக்கிற இந்த சங்கத்தோட பேர் தான் மின்னசோட்டா. அந்த ஊரில் தமிழ் சங்கம் ஒன்று இருக்குது. அந்த தமிழ் சங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. அந்த சங்கம் இந்த விழாவை கொண்டாடி வருகிறார்களாம். எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது பாருங்கள். வாழை இலையில் ஒரு திருவிழாவே நடத்திக்கிருக்கிறாங்க அமெரிக்காவில். அடுத்தது பாருங்கள், பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்று விருந்து படைப்பதை பற்றி கம்பராமாயணம் கூறுகிறது. கம்பராமாயணத்திலும் இந்த மாதிரி விருந்தை பற்றி இந்த பாடல் விளக்குகிறது. அடுத்தது பாருங்க, விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்று விருந்து படைப்பதை பற்றி கலிங்கத்து பரணி பாடல் 464 கூறுகிறது என்று விருந்தோம்பல் பற்றி விருந்தை பற்றி கூறுகிறது. இதுவரைக்கும் நம்ம விருந்து மற்றும் விருந்தோம்பல் பற்றி பார்த்தோம். அடுத்து இயல் 3 நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிதை பேழை, இங்கிலீஷில் போயம்னு சொல்லுவோம். கவிதை பேழை காசி காண்டம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த காசி காண்டம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை பகுதி. இதிலிருந்து நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். ஏன்னா அந்த காசி காண்டம் எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிவீர ராமபாண்டியர் என்பவரால் எழுத பெற்றது. ஸோ காசி காண்டம் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா, அதிவீர ராமபாண்டியர் என்பவர் தான் எழுதியிருக்கிறார். இதில் சில வார்த்தைகளினுடைய பொருள்கள் கொடுக்கப்பட்டுள்ளன பாருங்கள். எதிரின் அப்படின்னா வந்தாள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், திருந்துர நோக்கல் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக பார்த்தலாம், திருந்துர நோக்கல். அடுத்து பார்த்தீங்கன்னா செப்பல், செப்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதான் கூறுதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா அருகுர அப்படின்னா அருகில் அப்படின்னு அர்த்தம். அடுத்து முகமன், ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள், அதான் முகமன்னா. அதாவது அடுத்தவங்களை விருந்து, அதாவது நலம் விசாரிப்பாங்க இல்லைங்களா, அந்த விருந்தோம்பல் சொற்கள், வாங்க சாப்பிடுங்க உட்காருங்க அப்படின்னு அந்த விருந்தோம்பல் சொற்கள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் முகமன்னுன்னு பேராம். அடுத்து நம்ம அந்த பகுதியிலிருந்து இலக்கண குறிப்பை பார்க்க போகிறோம். இலக்கண குறிப்பு பார்த்திங்கன்னா, நன்மொழி பண்பு தொகை அப்படின்னு அதனுடைய இலக்கண குறிப்பு கூறியிருக்கிறாங்க. எப்படி பண்பு தொகை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு வார்த்தையை நம்ம பிரித்து பார்த்தோம்னா, ஏன்னா இது ஈஸியாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பிரித்து பார்க்குற பொழுது மை என்னும் விகுதி வார்த்தை முதல் சொல்லாக வந்துருந்துச்சுன்னா, இப்போ நன்மொழியை பிரித்தோம்னா நன்மை கூட்டல் மொழி அப்படின்னு பிரிப்போம். ஸோ மை வர்றதுனால அது மறைமுகமாக வந்துச்சுன்னா அது பண்பு தொகை, நேரடியாகவே சில நேரங்களில் வரும். அப்படி வந்துச்சுன்னா அது பண்பு பெயர் அப்படின்னு சொல்லப்படும். ஸோ நன்மொழின்றது பண்பு தொகை. அடுத்து பார்த்திங்கன்னா வியத்தல். இந்த வியத்தல் அப்படின்றத பற்றி அந்த தல்லல்லம் மை கை ஊசி அப்படின்ற வார்த்தைகள் வந்துச்சுன்னா தொழிற்பெயர் வரும்னு சொல்லி ஏற்கனவே தொழிற்பெயரை பற்றி ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். தல் அல் அம் மை கை ஊ சி இந்த எழுத்துக்களில் முடிஞ்சிருந்துச்சுன்னா அது தொழிற்பெயர். இப்போ அடுத்ததில் பாருங்கள், உரைத்தல், தல்லில் முடிஞ்சிருக்கு, தொழிற்பெயர். நோக்கல், அல்லுல முடிஞ்சிருக்கு, தல் அல், அதான் நோக்கல், தொழிற்பெயர். தல்லில் முடிஞ்சிருக்கிறதுனால அது தொழிற்பெயர். இருத்தல், தல்லில் முடிஞ்சிருக்கு, தொழிற்பெயர். வளங்கள், அல்லுல முடிஞ்சிருக்கு, தொழிற்பெயர். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து, ஊ அப்படின்ற எழுத்தில் ஒரு வார்த்தை முடிஞ்சிருந்துச்சுன்னா அதை வினையச்சம் அப்படின்ற இலக்கண குறிப்பாக எழுதணும். வந்து, சென்று, அந்த ஊ அப்படின்ற ஒரு உச்சரிப்பு வந்து முடிஞ்சிருக்கணும். அப்படி முடிஞ்சிருந்தால் அது ஒரு வினை எச்சமாக இருக்கும். அதுவும் ஒரு வினைச்சொல்லாக இருக்கணும். அந்த வினைச்சொல் வந்து ஊவில் முடிஞ்சிருக்கணும். அப்படி முடிஞ்சிருந்துச்சுன்னா அது வினை எச்சம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து இந்த காசி காண்டத்திலேருந்து பகுபத உறுப்பிலக்கணம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னா உரைத்த. இந்த பகுபத உறுப்பிலக்கணம் எப்படி பிரிக்கணும் அப்படின்றது நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க.
அதை ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, அந்த உரைத்தன்ற வார்த்தையினுடைய முதல் 2-3 எழுத்துக்களுக்குள்ளாக ஒரு கட்டளை சொல் ஒளிந்திருக்கும். அதை முதல்ல கண்டுபிடிச்சி பிரிக்கணும். இப்போ உரைத்தன்றதில் உரை அப்படின்ற ஒரு கட்டளை சொல் இருக்கும். முடிஞ்சால் அதுக்கு முன்னால் நீங்கள் நீ அப்படின்னு போட்டு வாசித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீ உரை, இப்போ எழுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஒரு கட்டளை சொல். இப்போ எழுதுக அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா, இப்போ எழுதியன்னு கொடுக்குறாங்கன்னா நீ எழுது. அப்போ எழுதிய அதில் வரக்கூடிய எழுதின்றதில் எழுதுன்றத நம்ம பகுதியாக எடுக்கணும். அந்த மாதிரி தான் உரைத்தன்ற வார்த்தையில் உரைன்றது முதல் வார்த்தையாக பிரிக்கணும். அப்புறம் வரக்கூடிய இத்து, அந்த இத்துன்ற எழுத்து அதிலே இருக்கிறதுனால அதை பிரிக்க முடியாது. அதை அப்படியே தனி எழுத்தாக பிரிச்சுக்கிறணும். அடுத்து வரக்கூடிய தாவை பிரித்தோம்னா இத்து கூட்டல் ஆன்னு பிரிக்கலாம். ஸோ உரை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ அப்படின்னு அது முடியும். ஸோ இதனுடைய பகுபத உறுப்பு இலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உரை அப்படின்றது முதல்ல வர்றதுனால பகுதி. அடுத்து இத்துன்ற எழுத்தை நம்ம பிரிக்காமல் அப்படியே எடுத்து எழுதியிருந்தோம்னா அதுக்கு பேர் தான் சந்தின்னு பேர். இது பகுபத உறுப்பு இலக்கணத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று. எந்த எழுத்தை நம்ம பகுதிக்கு அடுத்து பிரிக்காமல் எழுதுகிறோமோ அந்த எழுத்து எப்பொழுதுமே சந்தி என்று வழங்கப்படும். அதே இது இத்துன்ற இன்னொரு எழுத்து வந்திருக்கு பிரிக்கிற பொழுது, அது ஏற்கனவே பிரித்தோம். தா அப்படின்ற எழுத்தை இத்து கூட்டல் ஆன்னு பிரித்தோம். அந்த பகுதியிலிருந்து எந்த முதல் எழுத்தானது பிரிக்கப்படுகிறதோ அதை தான் நம்ம இடைநிலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறணும். அப்போ இத்துன்றது ஒரு இடைநிலை எழுத்து. அது என்ன இடைநிலை அப்படின்னா, இது ஒரு இறந்த கால இடைநிலை. இத்தில் வந்திருந்தாலே இறந்த கால இடைநிலையாக எடுத்துக்கிறோம். ஏன்னா இடைநிலை 3 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று இறந்த கால இடைநிலை, இன்னொன்று நிகழ்கால இடைநிலை, இன்னொன்று எதிர்கால இடைநிலை அப்படின்னு இருக்கும். இந்த இத்தில் முடிஞ்சாலே அது இறந்த கால இடைநிலைன்னு வச்சுக்கோங்க. கிறு, கின்று, ஆ, நின்று அப்படின்னு முடிஞ்சிருந்துச்சுன்னா அது நிகழ்கால இடைநிலையில் வரும். இப்புன்னு வந்துருந்துச்சுன்னா அது எதிர்கால இடைநிலையில் வரும். அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இதில் இத்துன்றதை பிரிச்சிருக்கனால அது இறந்த கால இடைநிலையில் வச்சுக்கோங்க. கடைசி எழுத்து என்னென்னா ஆ. ஆ அப்படின்னு முடிஞ்சிருந்தாலே அது பெயரெச்ச விகுதி அப்படின்னு எடுத்துக்கிறணும். ஊவில் முடிஞ்சிருந்தால் அது வினையச்ச விகுதியாக இருக்கும். ஆவில் முடிஞ்சால் பெயரச்ச விகுதின்னு எடுத்துக்கிறணும். அடுத்த ஒரு வார்த்தை பிரிக்கிறோம் பகுபத உறுப்பு இலக்கணத்தில். வருக, இது அடிக்கடி கேட்கக்கூடியது. வருக அப்படின்றதில் என்ன கட்டளை சொல் முன்னாடி இருக்கும்னா நீ வா அப்படின்னு மனசுக்குள்ளே பிரிச்சுக்கோங்க. அப்போ வரு அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ளேருந்து வான்ற எழுத்தை பிரிக்கிறோம். அப்போ அதுதான் பகுதியாக அமைகிறது. அப்போ மிச்சம் இருக்கிறது கா. கா அழுத்தமாக அந்த இடத்துல வராது. வருக அவ்வளோதான், சாஃப்டாக தான் சொல்கிறோம். ஸோ கா இங்கே அழுத்தமாக பயன்படுத்தாதனால காவை பிரித்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை. எனவே கான்றது தனியாக விகுதியாகவே வந்துடும். அப்போ வருன்றதுலேருந்து வாவும் காவை தனியாகவும் விகுதியாகவும் எழுதிடலாம். அப்போ இதை பிரித்தோம்னா என்ன கிடைக்குதுன்னா, வா அப்படின்றது பகுதி, வரு என திரிந்தது. ஏன்னா வருன்றதை தான் நம்ம வான்னு நம்ம பிரித்து எழுதியிருக்கோம். ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன வரும்னா வான்ற எழுத்துக்கு பதிலாக வரு என திரிந்து வந்திருக்கு. அடுத்து கா, அது ஒரு வியங்கோல் வினைமுற்று விகுதி. கா, யா, இய அப்படின்னு முடிஞ்சாலே அது வியங்கோல் வினைமுற்று விகுதியை குறிக்கும். இங்கே கான்னு முடிஞ்சிருக்கிறதுனால அது வியங்கோல் வினைமுற்று விகுதின்னு எழுதிக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ அந்த கவிதையிலிருந்து இன்னும் சில முக்கியமானதுகளை பார்க்க என்னென்னா, ஒப்புடன் முகம் மலர்ந்தே என்று தொடங்கும் பாடல் எந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். விவேக சிந்தாமணியில் பாடப்பட்டுள்ளது. அதாவது உங்களுக்கு 10ஆம் வகுப்பு அந்த புத்தகத்திலேருந்து முக்கியமான வார்த்தைகளை எடுத்து தான் இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் என்ற பாடல் விவேக சிந்தாமணியில் பாடப்பட்டுள்ளது. இந்த விவேக சிந்தாமணியில் இந்த 2 பாடலும் பாடப்பட்டுள்ளதாக அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. இதையும் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ன்றதுனால கொடுத்துருக்கோம்.
அடுத்து பாருங்க, முப்பழமொடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே என்று விவேக சிந்தாமணியில் பாடப்பட்டுள்ளது. அடுத்து முக்கியமான பாயிண்ட்டு, காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் காசி காண்டம் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த நூலை பற்றி கொஞ்சம் பார்க்குறோம். இந்த நூல் துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள். மறுவாழ்வில் அடையும் நன்மைகள்னால் இறப்புக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு வாழ்வு, அதில் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்றத பற்றி பாடுவதாக இந்த காசி காண்டம் அமைந்துள்ளது. அடுத்து அதில் ரொம்ப முக்கியமானதாக கூறக்கூடியதை பார்க்குறோம். விருந்தினனாக ஒருவன் வந்து என தொடங்கும் பாடல் இல்லொழுக்கங்கூறிய என்ற பகுதியின் 17வது பாடல் அதிவீர ராமபாண்டியரால் எழுதப்பட்டது. இந்த காசி காண்டம் வந்து இந்த பாடலானது இல்லொழுக்கங்கூறிய அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாடல். அதைத்தான் நமக்கு 10ஆம் வகுப்பில் கொடுத்துருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. இதை யார் எழுதுனதுன்னு உங்களுக்கு தெரியும், அதிவீர ராமபாண்டியர். இப்போ அதிவீர ராமபாண்டியர் கொற்கையின் அரசராக இருந்திருக்கிறாரு மற்றும் தமிழ் புலவராகவும் இருந்தார். ஸோ கொற்கையினுடைய அரசராக இருந்தவர் தான் இந்த அதிவீர ராமபாண்டியர். அது மட்டும் இல்லை, அவர் தமிழ் புலவராகவும் இருந்திருக்கிறார். ஸோ அதிவீர ராமபாண்டியர் வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைத்த நூலையும் எழுதியுள்ளார். அதாவது இவர்தான் வெற்றி வேர்க்கைன்னு சொல்லப்படக்கூடிய நருந்தொகை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நூலையும் எழுதினவர் இவர்தான். ஸோ ரொம்ப முக்கியமான காசி காண்டத்தையும் அவர் தான் எழுதியிருக்கிறாரு. இந்த நருந்தொகைன்னு சொல்லக்கூடிய வெற்றி வேர்க்கையும் அவர் தான் எழுதியிருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, அதிவீர ராமபாண்டியருக்கு சீவளமாறன் என்ற பட்டப்பெயர் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு இன்னொரு பெயரும் உண்டு, சீவளமாறன் அப்படின்ற ஒரு பட்டப்பெயர். அடுத்து பார்த்திங்கன்னா, நைடதம், லிங்க புராணம், வாயு சம்கிதை, திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி, கூர்ம புராணம் ஆகிய நூல்கள் அதிவீர ராமபாண்டியரால் எழுதப்பட்டவை ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த புத்தகத்தினுடைய பெயர்களையெல்லாம் கொஞ்சம் மனசில் பதிய வச்சுக்கோங்க. இந்த புத்தகத்தை எழுதியது யார் அப்படின்ற கேள்வியில் இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வாயு சம்கிதை என்ற நூல் யாரால் எழுதப்பெற்றது அப்படின்னு கேட்கலாம். கேட்டால் அதிவீர ராமபாண்டியர் அப்படின்றது டக்குன்னு நம்ம மனசுக்குள்ளே வர்றது மாதிரி இதை ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இது போன்ற இன்னும் பல வீடியோக்கள் வெளியே வர உள்ளன. ஒவ்வொரு தலைப்பிற்கும் வீடியோக்கள் வழங்கி கொண்டுள்ளோம். இது உங்களுக்கு முற்றிலும் நமது யூடியூப் சேனலில் இலவசமாக பார்த்து கொள்ளலாம். இதனுடைய பயிற்சியில் நீங்கள் கட்டணம் கட்டி சேர்ந்தீர்கள் என்றால் இதற்கான முழு பயிற்சியும் அடுத்து வரவுள்ள பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரைக்கும் நடக்கும். உங்களுக்கு வேண்டுமென்றால் இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி.